வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு நகைச்சுவை இன்றியமையாதது. இந்த நகைச்சுவையை நமக்கு அள்ளி தரத்துக்கு ஒரு சில நடிகர்கள் மட்டுமே இருக்காங்க. இதுலயும் பெண் நகைச்சுவையாளர்னா ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். இப்படிப்பட்டவங்கல ஒருத்தவங்க தான் கோவை சரளா. எல்லாருமே வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டைன்னு வந்துட்டாவே நீ என்ன கோவை சரளா மாதிரி ரூமுக்குள்ள விட்டு அடிக்கிறங்கிற வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டாங்க. அளவுக்கு அவங்களோட நகைச்சுவை உணர்வுகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில பொருந்தி போற அளவுக்கு இருக்கும். இவங்க படங்கள்னு சொன்னாவே இன்றளவுமே தனி மவுசு இருந்து தான் இருக்கு. கோவை சரளாவின் முதல் படமான முந்தானே முடிச்சில ஒரு கர்ப்பிணி பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்திலேயே எல்லாத்தோட மனதையும் கொள்ளை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்கள்லயும் காமெடின்னு சொன்னா பெண் நடிகையா இவங்க இல்லாத படமே இருக்காது. குறிப்பா வடிவேலு இவங்களும் சேர்ந்து நடிச்சா அந்த படம் ஹிட்னு தான் சொல்வாங்க. அந்த அளவுக்கு காமெடியில இருவரும் போட்டி போட்டு நடிப்பாங்க. நகைச்சுவையை அள்ளி தந்த இவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு சிறு துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா இன்றளவுமே இவங்களுக்கு திருமணம் ஆகவில்லைன்னு சொல்றதை விட இவங்க திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லைன்னு தான் சொல்லணும். பற்றி இவங்க தெரிவிக்கையில நாம தனியா தான் பிறந்தோம், இறக்கும் போது நாம தனியா தான் இறக்க போறோம். இதற்கிடையில் வரும் உறவுகள் எனக்கு தேவையில்லைன்னு தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சுதந்திரமாக வாழ விரும்புறேன், யாரையும் சார்ந்து வாழ விருப்பமில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மட்டும் இல்லாம திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பல பெற்றோர்கள் அந்த குழந்தைகளால கைவிடப்பட்டு தனியாக தான் வாழ்ந்து வருகிறார்கள். அதனாலேயே எனக்கு திருமணம் செய்து கொள்ள துளியும் விருப்பமில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையோட உண்மையை தேடி பல ஆன்மீக பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார். அங்க இவங்களோட கூட பிறந்தவங்களோட குழந்தைகளை இவங்களோட குழந்தையா நினைச்சு வளர்த்து வராங்க. அது மட்டும் இல்லாம கஷ்டப்படுற ஏழை குழந்தைகளோட படிப்புக்கும் அது மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கும் பல உதவிகள் செய்து வருகிறார். அவங்களோட இந்த நல்ல மனசு பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.